friends, இது உங்கள் சைலண்ட் கிளியர் யூடியூப் சேனல். இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா இன்டெலிஜென்ட் ஆப்ஸு. ஓகே, ஃபஸ்ட்டு இன்டெலிஜென்ட் ஆப்ஸ்னால் என்ன அப்படின்னா ஏஐ யூஸ் பண்ணி க்ரியேட் பண்ண எல்லா ஆப்ஸுமே இன்டெலிஜென்ட் ஆப்ஸ்னு சொல்லுவோம். ஓகே, எப்படின்னா இந்த 9 எக்ஸாம்பிள்ஸ் பார்த்தாலே உங்களுக்கு ஈஸியாக புரிஞ்சிடும். ஓகே, அந்த 9 எக்ஸாம்பிள்ஸில் ஃபஸ்ட்டு என்னென்ன பேருன்னு சொல்லி பார்த்துக்கலாம். கார்ட்டனா, ஸ்விஃப்ட் கீ கீபோர்ட், எல்சா ஸ்பீக், சாக்ரட்டிக், ஹவுண்ட், ஐரிஸ், ஃபேஸ் ஆப், யூப்பர், ஃப்ளோ. இதோட சிம்பிள்ஸில் சைடில் இருக்குது பார்த்தீங்க. கார்ட்டனோட சிம்பிள் ஸ்விஃப்ட் கீ, எல்சா, சாக்ரட்டிக், ஹவுண்ட், ஐரிஸ், ஃபேஸ் ஆப், யூப்பர், ஃப்ளோ. இதில் பார்த்திங்க அப்படின்னா ஃபேஸ் ஆப் ஸ்விஃப்ட் கீ மேக்ஸிமம் எல்லாத்துக்கும் தெரிஞ்சிருக்கும். ஓகே, கார்ட்டனா அப்படின்னா என்ன அப்படின்னா இது வந்து ஒரு பர்சனல் அசிஸ்டன்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. இது வந்து மைக்ரோசாஃப்ட் கம்பெனியோடது. இது வந்து iOSலையும் யூஸ் பண்ணிக்கலாம், ஆண்ட்ராய்ட்லையும் யூஸ் பண்ணிக்கலாம். நம்மளோட பர்சனல் ஃபைல்ஸ், டாக்குமெண்ட்ஸ் எல்லாத்தையும் ட்ராக் பண்ணுறக்காக இதில் யூஸ் பண்ணிக்கலாம். இது ஃபுல் அண்ட் ஃபுல் ஏஐ பேஸ்டு. அதேமாதிரி செகண்ட் பார்த்திங்க அப்படின்னா ஸ்விஃப்ட் கீ கீபோர்டு. ஓகே, ஸ்விஃப்ட் கீபோர்டு எதுக்குன்னா நம்ம ஒரு இங்கிலீஷ் வேர்ட் டைப் பண்ணுறோம் அப்படின்னா அதோட கரெக்டான லெட்டரோட அதோட கரெக்டான லெட்டர் எடுத்து கீழே கொடுத்துக்கிட்டே இருக்கும். அது மட்டும் இல்லாமல் ஃபாண்ட்டை மாற்றுறது, ஃபாண்ட் கலரை மாற்றுறது, தீம் மாற்றுறது, ஸ்டைல் மாற்றுறது எல்லாமே இதுலேயே பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட்டு பார்த்திங்க அப்படின்னா எல்சா. இந்த எல்சா எதுக்கு அப்படின்னா இப்போ நிறையா இங்கிலீஷ் லேர்னிங் ஆப்ஸ் இருக்குது. இந்த எல்சாவோட ஸ்பெஷாலிட்டி என்ன அப்படின்னா இப்போ நம்மளோட அதை பார்த்து நம்ம இப்போ லவ்னு இருக்கா, ட்ராவல், பிஸ்னஸ்ஸு, மை ப்ராக்ரஸ் இது மாதிரி இருக்கா, அந்த டெக்ஸ்ட்டு உள்ளே கொடுத்துருப்பாங்க. அதை பார்த்து நம்ம வாசிக்க நம்மளோட ப்ரொனன்சியேஷன் பேஸ்டு, நம்மளோட ப்ரொனன்சியேஷன் கரெக்டாக இருந்தால் கரெக்டு, ப்ரொனன்சியேஷன் தப்பாக இருந்துச்சுன்னா தப்பு. இது மாதிரி நம்மளை அப்சர்வ் பண்ணிட்டு நம்மளோட வாய்ஸை அப்சர்வ் பண்ணிட்டு அது வந்து சொல்லும். ஓகே, இதுதான் அதோட ஸ்பெஷாலிட்டி. நெக்ஸ்ட் பார்த்திங்க அப்படின்னா சாக்ரட்டிக். இந்த சாக்ரட்டிக் என்ன அப்படின்னா இப்போ நம்மளா கூகுள் ட்ரான்ஸ்லேட்டர் பார்த்துருப்போம். ஓகே, அதில் நம்ம எழுதி எல்லாமே ட்ரான்ஸ்லேட் பண்ணி பார்த்துக்கலாம். அதே மாதிரி ஒரு ஃபோட்டோ எடுத்து நம்ம என்ன லாங்குவேஜில் அதில் வேணுமோ அதையும் பண்ணிக்கும். இது என்ன அப்படின்னா இப்போ நமக்கு ஒரு கொஸ்டின் இருக்குது, மேக்ஸாக இருக்கட்டும் எதாக இருக்கட்டும், நம்ம கொஸ்டின் இருக்குது, அதுக்கு ஆன்சர் என்ன அப்படின்னா அதை நம்ம அதில் எழுதியும் பார்த்துக்கலாம். அதே மாதிரி ஜஸ்ட்டு ஃபோட்டோ எடுத்து அந்த கொஸ்டின் அதில் இந்த இது ஆப் அந்த இதுக்குள்ளே பேஸ்ட் பண்ண அப்படின்னா அதோட ஆன்சர் அதுவாக கொடுத்துரும். மேக்ஸாக இருக்கட்டும் என்னவாக இருக்கட்டும். இது வந்து ஒரு ஹோம்ஒர்க் ஆப் அப்படின்னு கூட சொல்லுவாங்க இதை. நெக்ஸ்ட்டு பார்த்திங்க அப்படின்னா ஹவுண்டு. இந்த ஹவுண்டு என்ன அப்படின்னா இப்போ நம்மளால் கூகுள் அசிஸ்டன்ட் பார்த்தோம் அப்படின்னா நம்மளோட கூகுளில் நமக்கு என்ன இன்ஃபர்மேஷன் வேணும் அப்படின்னு சொல்லி பார்த்துக்கலாம். அந்த ஹவுண்டு யூஸ் பண்ணி என்ன பண்ணால் நம்ம நியர்பை இன்ஃபர்மேஷன்லாம் கலெக்ட் பண்ணி வச்சுக்கோம். இப்போ நியரில் பக்கத்தில் ஹோட்டல் எல்லாமே சொல்லுவோம். கிட்டத்தட்ட ஒரு கூகுள் அசிஸ்டன்ட் மாதிரி தான். ஓகே, நெக்ஸ்ட்டு பார்த்திங்க அப்படின்னா ஐரிஸ். இந்த ஐரிஸ் என்ன அப்படின்னா ஒரு குரூப் ஆஃப் டீம் மெம்பர்ஸ் வந்து ஒரு குரூப் ஓப்பன் பண்ணியிருக்காங்கன்னு வச்சுக்கோங்களேன். இந்த ஐரிஸ்லேருந்து ஒரு குரூப் ஓப்பன் பண்ணியிருக்காங்கன்னு வச்சுக்கோங்களேன். அது மல்டிபிள் பின்னாடி வந்து குரூப் மெம்பர்ஸ் ஆட் பண்ணிட்டே வராங்க. அது எவ்வளோ குரூப் மெம்பர்ஸ் இருந்தாலும் அதை ஆக்சஸ் பண்ணிட்டு தங்களோட டீம் ஒர்க், ஓகே, ஒவ்வொருத்தரோட ஸ்டேட்டஸ் என்ன, அந்த ப்ராஜெக்ட் வந்துட்டு தங்களோட ஸ்டேட்டஸ்னு சொல்லிட்டு இதில் போட்டுக்கிட்டே இருக்கலாம். டீம் மெம்பர்ஸ் எல்லாமே பார்த்துக்குவாங்க. அதுதான் அந்த ஆப் ஐரிஸ் ஆப்னு சொல்லி கிரியேட் பண்ணியிருக்காங்க. ஃபேஸ் ஆப் இது தெரியாத ஆளுகளே கிடையாது. ஃபஸ்ட்டுக்கு வந்து இந்த ஃபேஸ் ஆப்போட ஐக்கான். ரெண்டாவது பார்த்திங்க அப்படின்னா ஒரு நார்மல் ஹியூமன் ஓகே, நார்மல் ஹியூமன் அதாவது ஒரு மேன் வந்து நிற்கிறாரு. ஃபஸ்ட்டு வந்து நார்மலாக இருக்கார், அப்புறம் லைட்டாக வயசான மாதிரி கட்டுறாங்க. அப்புறம் தேர்டு பார்த்திங்க அப்படின்னா ரொம்ப வயசாகிடுச்சு. ஃபோர்த் வந்து ஒரு லீடியே கட்டுறாங்க. இது ஃபுல்லாமே ஃபேஸ் அப் பண்ணக்கூடியது. ஃபுல் அண்ட் ஃபுல் ஏஐ பேஸ்டு. அடுத்து பார்த்திங்க அப்படின்னா யூப்பர். இது என்ன அப்படின்னா இது வந்து ஒரு யூசர் ஃப்ரெண்ட்லி ஆப்னு சொல்லுவாங்க. ஏன் அப்படின்னா நம்மளோட பாடி கண்டிஷன், ஓகே, நம்மளோட ஹெல்த் கண்டிஷன் செக் பண்ணுறோம், நம்மளோட ஃபிட்னஸ் எப்படின்னு செக் பண்ணோம். அதை தான் இந்த யூப்பர்னு சொல்லி யூஸ் பண்ணுறோம். அதுக்காக நிறைய ஆப்ஸ் இருக்குது. ஆனால் அதிலும் பெஸ்ட் என்ன பார்த்திங்க அப்படின்னா யூப்பர். ஏன்னா இது ஏஐ யூஸ் பண்ணிகிட்ருக்காங்க. ஓகே, நெக்ஸ்ட்டு பார்த்திங்க அப்படின்னா ஃப்ளோ. இந்த ஃப்ளோ எதுக்கு அப்படின்னா அதுலேயே பார்த்தீங்கன்னா தெரியும். ஹச்டி கேம் ப்ளே பண்ணிக்கலாம், வீடியோ எடிட்டிங், ஆடியோ எடிட்டிங் எல்லாமே பண்ணிக்கலாம். ஆனால் இதேமாரி நிறைய இருக்குது. நீங்கள் ஏன் இதை மட்டும் சொல்கிறீங்க, இந்த ஆப் மட்டும் ஏன் சொல்கிறீங்க அப்படின்னா இது வாய்ஸ் கமெண்ட்டை பேஸ் பண்ணியும் இதை பண்ணலாம். வாய்ஸ் கமெண்ட் பேஸ் பண்ணி இந்த ஒரு வீடியோவை எடுத்து உள்ளே நம்ம மெர்ஜ் பண்ண அப்படின்னா பிக்னு சொல்லிட்டு அந்த வீடியோ நேம் சொன்ன அப்படின்னா பிக் பண்ணி உள்ளே எடுத்து போட்டுரும். அதே மாதிரி மெர்ஜ் த வீடியோன்னு சொல்லிட்டு 2 வீடியோ நேம் சொன்னோம்னா அது மெர்ஜ் பண்ணிக்க. இது மாதிரி வாய்ஸ் கமெண்ட் இருக்காங்க. அதனால தான் இந்த ஃப்ளோங்கிறது வந்து ட்ரெண்டிங்கில் இருக்குது. இதில் ஏதாவது டவுட் இருந்துச்சு அப்படின்னா கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். அதே மாதிரி நம்ம சேனலில் பார்த்திங்க அப்படின்னா HTML CSS டியூட்டோரியல், C கிராஃபிக்ஸ் டியூட்டோரியல், தமிழ் குயிஸ் வந்து போட்டுட்ருக்கோம். இந்த வீடியோஸ்லாம் உங்களுக்கு வேணும் அப்படின்னா கீழே ப்ளேலிஸ்ட்டில் லிங்க் இருக்கும், போய் பாருங்கள். இது மாதிரி டெக் ஓரியன்டட் வீடியோஸ் வேணும்னாலும் அதே மாதிரி டியூட்டோரியல் வீடியோஸ் வேணும்னாலும் மறக்காமல் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.